வணக்கம் கைஸ், வெல்கம் டு ப்ளூரே கலெக்டர் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1 வீக் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பல்லாவரம் மார்க்கெட்டில் போயிட்டு டிவிடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, அண்ட் அதில் வந்து நான் ஒரு 3 டிவிடி வாங்கியிருந்தேன். அந்த 3 டிவிடியும் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி போட்டுடலாம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, இது வந்து நீங்கள் எப்போ அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட போகிறீங்க அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 1 வீக் கிட்ட நான் சென்னையில் இருந்தனால என்னால் போட முடியல. அண்ட் இதை அப்போது நம்ம குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி இது வீடியோ அண்ட் ஆடியோ டெஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு ப்ளூரே கலெக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம மொத்தம் 3 டிவிடி வாங்கினோம். அதாவது டெர்மினேட்டர் பார்ட் 2, அப்புறம் வந்துட்டு சா பார்ட் 2, சா பார்ட் 3. இந்த 3மே வந்துட்டு இன்னும் சீல் கூட பிரிக்காமல் அப்படியே இருக்குது. அண்ட் 3மே நல்லா பாக்ஸ் கண்டிஷனில் இருந்ததுனால தான் நானுமே பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நம்ம மொதல் டிவிடியை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இதில் டெர்மினேட்டர் பார்ட் 2 அதோட அந்த ரோபோட் இமேஜ் கொடுத்து எக்ஸ்ட்ரீம் டிவிடின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே பீல் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாக்ஸோட லுக்கே நல்லா இருக்குது கைஸ். ஆக்சுவலி இது வந்து இந்தியாவில் அவைலபிள் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு செல் பண்ணும்போது சொன்னாப்புல இது வந்து யூஎஸ் காப்பி அப்படின்னாங்க. இந்த நம்ம பிளேயரில் வந்துட்டு இது சப்போர்ட் ஆகுமா என்னங்கிறது தெரியல. நான் பிளேயர் வாங்கும்போது என்கிட்ட இது வந்து ஆல் ரீஜியன் பிளேயர், அதாவது ரீஜியன் ஃப்ளீப் பிளேயர் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கொடுத்தாங்க. இதை நம்ம ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும். பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு சில்வர் ஃபினிஷில் இருக்குது. இந்த T2 அப்படிங்கிறது மட்டும் எம்பெட் பண்ணியிருக்காங்க. அது வந்து டச் பண்ணி பார்க்கும்போது அது ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ரோபோட்டோட இமேஜும் அதே மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போது இது வந்துட்டு ஒரு அவுட் சைட் கவர் மட்டும்தான். படம் வந்துட்டு இதுக்குள்ளே தான் இருக்குது, படத்தோட பாக்ஸு. இதில் வந்துட்டு செக்யூரிட்டி டிவைஸ் என்க்ளோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு தெரியல. இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அதில் வந்துட்டு தனியாக இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. நான் இப்போ தான் அதை நோட் பண்ணேன் நான். இதோட சைட்லேயும் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் டிவிடின்னு கொடுத்து படத்தோட டைட்டில் டெர்மினேட்டர் 2 ஜட்ஜ்மெண்ட் டேன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு டிவிடி வீடியோ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி கேப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இதோட QR கோடு, அப்புறம் டிஜிட்டலி ரீஸ்டோர் அண்டு சூப்பர்வைஸ் பை THX ஆப்டிமைஸ்ட் ஃபார் டிவிடி ப்ரெசன்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் என்ன ஸ்பெஷல்னா கைஸ், இதில் மொத்தம் 2 டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் 1 அண்ட் டிஸ்க் 2. ஸோ இதில் வந்துட்டு டிஸ்க் 1ல் வந்துட்டு 16:9 ரேஷியோவில் இங்கிலீஷ் டால்பி டிஜிட்டல் 5.1ஓட படம் வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு டிஸ்க் 2ல் வந்துட்டு படத்தோட எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மட்டும் தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, அது போக 1991 ரிலீஸ் ஆனது. இப்போ படம் வந்து கலரு, ரன்னிங் டைமு அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் படத்தோட ஒர்க் பண்ணியிருந்த க்ரூ லிஸ்ட்டு அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா அது வந்து ஜேம்ஸ் கேமரோனோட படம். அப்புறம் வந்துட்டு டால்பி டிஜிட்டலோட லோகோ, அப்புறம் டிஜிட்டலி ரீமாஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. டிவிடி வீடியோங்கிறது கொடுத்துருக்காங்க. ரீஜியன் வந்து 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்துட்டு CBC சர்டிஃபிகேட் மாதிரி அவங்க இதில் வந்துட்டு R ரேட்டட் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஸ்ட்ராங் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஆக்ஷன் அண்ட் வயலன்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்டட் இன் USA அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து இன்னும் சீல் கூட பிரிக்காமல் இருக்குது. நம்ம இதை வந்து பிரிச்சிடலாம். பிரித்து ஓப்பன் பண்ணி டிஸ்கோட கண்டிஷன் என்னன்னு பார்த்துடலாம். அண்ட் டிஸ்க் இந்த கண்டிஷனில் இருந்தனால தான் நான் தான் வாங்கினேன். அதனால தான் ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. இது அது ரொம்ப நல்லா இருக்குது. டிஸ்க் 1 டிஸ்க் 2ன்னு தனியாக ஒரு புக்லெட் மாதிரியே கொடுத்துருக்காங்க. டெர்மினேட்டர் 2 எக்ஸ்ட்ரீம் டிவிடி டிஸ்க் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதில் அந்த அர்னால்டு அவரோட ஒரு சின்ன ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு டிஸ்க் 2 அப்படின்னு போட்டு இதில் வந்துட்டு அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ரெண்டுமே வந்துட்டு தனித்தனியாக இருக்குது. அண்டு டிஸ்க் கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக அந்த மாதிரி தான் தெரியுது. ப்ளே ஆகுமாங்கிறது கன்ஃபார்மாக தெரில. நான் லைட்டாக அங்கங்கே நான் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் பார்க்குறேன். ஏன்னா அது எப்போயோ பேக் பண்ண டிஸ்காக இருக்கும். ஓகே, ஓடிச்சு அப்படின்னா நமக்கு லக்கு தான். இதுவும் கிட்டத்தட்ட இந்த டிஸ்க்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது ஓடுதா அப்படிங்கிறத நம்ம ப்ளே பண்ணி பார்த்து செக் பண்ணிடலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த பல்லாவரம் மார்க்கெட்டில் நம்ம பார்க்குற இதையும்
அப்படியே வாங்கிட முடியாது. ஏன்னா எல்லாம் பழைய திங்ஸாக இருக்கிறனால கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஒன்று நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து சா பார்ட் 2 இருக்குது நம்மள்கிட்ட கையில். இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இதுவுமே அதே மாதிரி தான் இருக்குது, இன்னும் ஓப்பன் கூட பண்ணலை. இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதையும் ப்ளே ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். அண்டு நீங்கள் பல்லாவரம் மார்க்கெட்டில் வாங்குகிற எந்த ஒரு திங்ஸுக்குமே வந்துட்டு உங்களுக்கு ரீஃபண்டோ வேறு எதுவும் கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட் கூட பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் அது வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான், அவ்வளோதான். திருப்பி போய் கேட்கலாம் முடியாது. ஓகே, நீட்டாக கவரை எடுத்தாச்சு. ஒயிட் ஸ்க்ரீன் டிவிடின்னு போட்டு சா பார்ட் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் தேர் வில் பி பிளட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டெரராக இருக்குது கைஸ். ஆக்சுவலி நான் அந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. பார்ட் 1 கூட நான் பார்த்ததில்ல. என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காப்புல இது மாதிரி ஒரு வயலண்ட்டான படம் இருக்க முடியாது அப்படின்னு. ஓகே, இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுவும் ஓடுமான்னு தெரில, பார்ப்போம். டிவிடி கண்டிஷனை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டேன். இது டிவிடி குவாலிட்டி நல்லா இருக்குது கைஸ். இது பூஸ் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக ஓடிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மேலே நம்பிக்கை இருக்குது. இதை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துருவோம் இதுக்கும். ஓகே, அடுத்து ஒரு பார்சல் இருக்குது. இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சாவோட அன்ரேட்டட் எடிஷன், சா பார்ட் 3யோட அன்ரேட்டட் எடிஷன் கொடுத்துருக்கு. அண்டு லயன்ஸ் கேட்டு அவங்க வந்துட்டு இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்துட்டு படத்தோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அன்ரேட்டட் வெர்ஷன் கொடுத்து, அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்க்ரீன் டிவிடி 16:9 கொடுத்துருக்காங்க. அண்ட் டால்பி டிஜிட்டல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிடிஎஸ் கிடையாது. ரீஜியன் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2006 வந்தது. ரன் டைம் வந்துட்டு 113 minutesனு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா படத்தோட க்ரூ லிஸ்ட் மட்டும் தனியாகவே கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். போன டிஸ்கில் நம்ம மாற்றி கட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விடணும். ஓகே, இதையும் ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்துட்டு இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த பிளேடு கணக்காகவே இருக்குது. அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்க் ரேட்டு ரொம்ப மோசம் கைஸ், டிஸ்க் கண்டிஷன். ஸோ 2 டிஸ்க் நமக்கு போச்சு. இது கண்டிப்பாக ஓடாது, பார்த்தாலே தெரியுது. தண்ணி இறங்கிருச்சு உள்ள, நல்லாவே தெரியுது. ரொம்ப நாள் ஆனனால அது அப்படி இருக்குது. ஒரு 3 வாங்கிட்டு 3ல் எனக்கு வந்துட்டு 1 தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், எதுக்கு இதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்னு. ஓகே கைஸ், இந்த 3 டிஸ்கையும் இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்து விட்டுறலாம். கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெர்மினேட்டர் படத்தோட டிவிடியை போட்டு செக் பண்ணிடலாம். ஆல்ரெடி அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்க் நம்பர் 1 வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக ஓடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், அங்கே வந்துட்டு லோடிங்லே இருக்குது. கிட்டத்தட்ட நான் போட்டு ஒரு 10 minutes ஆகிருக்கும். இப்போ வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இதை நம்ம எஜெக்ட் பண்ணிடலாம். டிஸ்க்கு போச்சு, 100 rupees லாஸ். ஓகே கைஸ், இப்போ நம்மள்ட்ட டிஸ்க் நம்பர் 2 இருக்குது கையில். இதை நம்ம போட்டு பார்ப்போம் ஓடுதா என்னன்னு. இதுவுமே இன்னும் லோட் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இது ப்ளே ஆயிரும்னு நினைக்கிறேன். டிவிடி வீடியோன்னு மேலே வந்துருச்சு பாருங்கள். சூப்பர் கைஸ், இது வந்து ப்ளே ஆகிருச்சு. சவுண்டு கொஞ்சம் போட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன் நான். ஆனால் டிஸ்க் 2ல் வந்துட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ரீஜியன் 1 அப்படின்னு போட்டிருந்தோம். நம்மளோட பிளேயரில் வந்துட்டு அது சப்போர்ட் ஆனது பெரிய விஷயந்தான். ஓகே, இதில் வந்துட்டு 3 மெனு காட்டுது. இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம், ஹை டெஃபினிஷன், ஒரு டிவிடி ரோம்னு. நம்ம நேவிகேட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நான் வந்துட்டு டிவிடி ரோமுங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஓகே, இன்டராக்ஷன்லாம் நல்லா இருக்குது. இது பார்க்கும்போது எனக்கு எந்திரன் படம் பார்த்த ஃபீல் வருது. டிவிடி ரோம் கிளிக் பண்ணால் அதில் ஒன்றுமே வரல. ஓகே, ஹை டெஃபினேஷன் டிஜிட்டல்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்ப்போம்.
Okay, D2 high definition D feature. This disc contains the complete theatrical version of the film in Microsoft Windows Media 9 series, playable in high definition and 5.1 sound exclusively in your PC. The resolution is higher than the standard DVD format. To play, this is in your computer DVD-ROM drive. Upon disk insertion, the DVD will open as an interactual player. ஓகே, இது வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டரில் ப்ளே பண்ணலாங்கிற மாதிரி இது வந்து சொல்லுது. ஹை டெஃபினேஷன் டிஜிட்டலில் பார்க்கணும் அப்படின்னா இதில் வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. இதில் வேறு படம் நான் எப்படி போடுறது அப்படிங்கிறது தெரில. ஓகே, இதில் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த டிஸ்கை வந்துட்டு நான் என்னோடய லேப்பில் ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு மேபி படம் வந்து ப்ளே ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இதில் வந்து இந்த படத்தோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது. Play this DVD in your computer to access the T2 FX Studio and other ROM features powered by the interactual software. See the DVD packaging for complete computer system requirements. ஓகே, இந்த டிவிடி வந்து நமக்கு லேப்டாப்பில் மட்டும்தான் ப்ளே ஆகுங்கிறது தெளிவாக போட்டாங்க. அது நம்ம டிவிடி பிளேயரில் போட்டு பார்க்க முடியாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி DVD 2க்கு பதிலாக DVD 1 வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த டிவிடியை வச்சு நம்ம படமாக பார்த்துருந்துருக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம ஒரு நாள் லேப்டாப்பில் நம்ம ப்ளே பண்ணி இது எப்படி இருக்குன்னு பார்த்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்மள்ட்ட சா படத்தோட பார்ட் 2 கையில் இருக்குது. இதை வந்து நம்ம எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகே, டிவிடி இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இது ஓடிடுச்சு. ஓகே, லயன்ஸ் கேட் ஹோம் என்டர்டைன்மெண்ட் ஆல்ரெடி பாக்ஸில் அவங்க போட்டிருந்தது. ஓகே, மெனு ப்ளே ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஒரு டிவிடி ஒர்க் ஆயிடுச்சு. டெர்மினேட்டர் ஜட்ஜ்மெண்ட் டே மட்டும்தான் ஒர்க் ஆகலை. இது மெனுவோட கிளாரிட்டி நல்லா இருக்குது கைஸ். இது அண்டர்ரேட்டட் வெர்ஷன் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கு. நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸ்க்ரீன் நடுவில் ஒரு எக்ஸ் தெரிஞ்சுது. நான் அதை சும்மா அப்படியே கிளிக் பண்ண உடனே மெனு வந்து இங்கே டைரக்ட் ஆகுது. லைன்ஸ்கேட் ஃபிலிம்ஸ். ஓகே, ட்விஸ்டட் பிக்சர்ஸ். டைட்டில் கார்டே தெரியுதே. டேரெக்டாக படமே ப்ளே ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆமாம். ஓகே, ஒரு ஜென்ரல் டிவிடி ஃபார்மேட்டில் இந்த படம் வந்து இருக்குது. ஸோ அந்த பிக்சர் பார்த்தா எனக்கு கண்டுபிடிக்க முடியுது. ரொம்ப நாள் ஆச்சு டிவிடியில் ஒரு படம் நம்ம ப்ளே பண்ணி. ஓகே, இவங்க என்னென்ன ஆடியோ ட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக இங்கிலீஷ் டால்பி 5.1, அப்புறம் இங்கிலீஷ் டால்பி டிஜிட்டல் ஸ்டீரியோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கமெண்ட்ரியில் சூப்பர். அந்த பிளாக் லெவல்ஸ்லாம் நல்லா இருக்குது இந்த படத்தில். ஓகே, யூஎஸ்லேருந்து எப்படியோ பல்லாவரம் வரைக்கும் வந்த ஒரு டிவிடி இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அண்ட் ஓகே, வாங்கினதில் வந்துட்டு 2 டிவிடி வந்து ஒர்க் ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி டெர்மினேட்டர் அந்த ஒரு மெயின் டிஸ்க் மட்டும்தான் ஒர்க் ஆகலை நமக்கு. ஓகே, இதுதான் ஆக்சுவலி மெனு நினைக்கிறேன், இந்த எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறது. பட் அது வந்துட்டு ரிவர்ஸில் கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்தா தெரியும். ப்ளே மூவிங்கிறது வந்துட்டு மிரர் ஃபார்மேட்டில் ரிவர்ஸில் இருக்குது. ப்ளே மூவி இதுதான் செட்டப்பு, அப்புறம் சீன்ஸு, அப்புறம் ஃபீச்சர்ஸு. நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியல. ஓகே, இப்போ செட்டப் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ண பின்னாடி தான் இதில் வருது. இங்கே பாருங்கள், ஆடியோ 5.1, ஆடியோ இங்கிலீஷ் 2.0, ஆடியோ கமெண்ட்ரி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு டிவிடியாக தான் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. பார்த்த உடனே யாருக்கும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல எந்த இடத்துல ப்ளே இருக்குது. நான் ஸ்க்ரீனில் சின்னதாக ஒரு எக்ஸ் தெரிஞ்ச உடனே தான் சும்மா கிளிக் பண்ணி பார்த்தேன். அப்படியே டிவிடி வந்து ப்ளே ஆயிடுச்சு. ஓகே கைஸ், பார்ட் 3யோட டிவிடி வந்து நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். டிவிடி வீடியோன்னு வந்ததோடு சரி அப்படியே வந்து ஸ்க்ரீனு பிளாங்காக நின்றுடுச்சு. நம்பர் ஓடுது இப்போது 0506 வரைக்கும் வந்துட்டு ஸ்க்ரீனில் எனக்கு ஒன்றுமே இங்கே வரல.
டெர்மினேட்டரில் ஃபஸ்ட் டிஸ்க் ஓடலை, ரெண்டாவது டிஸ்க் ஓடுது. ரெண்டாவது டிஸ்க் வந்து லேப்டாப்பில் போட்டு பார்த்தா நம்ம செக் பண்ணணும் எப்படி இருக்குது அப்படின்னு. அண்டு சாப்பாடு 3 சுத்தம், அது ஒன்றுத்துக்கும் உதவலை. ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்டு உங்களுக்கு டிவிடி பர்ச்சேஸ் ப்ளூரே பர்ச்சேஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலை வந்துட்டு ஜாயின் பண்ணி ரெக்வெஸ்ட் மேக் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஆர்டர் போட்டு தரேன்.